வாக்கை காப்பாற்றுவதே கிடையாது தெரியுமா? அதில் உயிர் போகிற அளவுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஏன் இவ்வளோ அவஸ்தைக்கு ஆளாகும்? ஏன் வாக்கை கொடுப்பானே அதை பிடிச்சிக்கிட்டு ஓடுவானே அவ்வளோ அவஸ்தைக்கு ஆளாவானே? ரெண்டு விஷயம். வாக்கு கொடுக்காம சில பேர் இருந்துருவாங்க, சில பேர் கொடுத்துட்டு போகிறோம். அப்புறம் என்ன வந்துச்சு? யார் நம்மளை வந்து கேட்க போகிறாங்க? அப்படி சொன்னியே ஏன் செய்யலைன்னு கேட்க போகிறாங்களா? கேட்டால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு போனதுக்கு காரணமே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. இது கதையில படிச்சது தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒருத்தொருத்தரும் அவங்க நிலையில எப்படி வாக்க காப்பாத்தினாங்கன்றதுக்கும் நமக்கு இலக்கியங்களில் நிறைய சான்றுகள் இருக்கு. காளையார் கோயில்ல காளீஸ்வரர் கோயிலுக்கு தேர் பண்ணணும். எல்லாருக்கும் தெரியும், இது படித்தவங்க தான். நம்ம இதை படித்து கடந்து வந்திருப்போம். மருதுபாண்டி சகோதரர்கள், மருதுபாண்டியர்களுடைய கதை இது. இந்த கோயிலுக்கு மிக அழகான ஒரு தேர் செய்யணும்னு அந்த ஊரிலேயே சிறந்த ஒரு தேர் செய்கிறவரை போய் கேட்குறாங்க. அவர் தேர் செய்கிறவர்கிட்ட போய் கேட்ட உடனே நான் செய்கிறேன், செஞ்சு தரேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டார். இந்த மருத மரங்கள் தான் வேணும் எனக்கு இந்த தேர் செய்வதற்கு, என்ன மரங்கள் வேணும்னு கேட்டுட்டாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியாச்சு. அப்போது செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பிள்ளையார் சுழி போட்டு செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி அவர் விநாயகர் சிலை ஒன்று அந்த மரத்தில் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தேரை செய்யலாமே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து குப்பமுத்து ஆசாரின்னு பேர், அவருக்கு பேர். இந்த குப்பமுத்து ஆசாரி என்ன பண்ணுறாரு, முதல்ல சின்னதாக ஒரு விநாயகர் சிலையை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தேரை பண்ணலாமேன்னு போகும்போது அந்த விநாயகர் சிலையினுடைய துதிக்கை உடையுது. முதல் தடவை உடைஞ்சு போகுது. கொஞ்சம் அச்சானியமாக இருக்கு அவருக்கு. இது நல்ல சகுனமாக தெரியலையே. ரெண்டாவது முறை செய்கிறார், உடைந்து போகிறது. திருப்பி எப்படியோ நல்லபடியாக வேண்டிக்கிட்டு செஞ்சு தேர் செய்கிற வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது குறித்து நான் மன்னனை பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு போய் மருதுபாண்டி சகோதரர்கிட்ட போய் நடந்த எதையுமே சொல்லலை. தேர் செய்கிறேன், என் கீழே இவ்வளவு பேர் தேர் செய்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அப்பப்போ கூலியை கொடுத்துருங்க. தேர் செஞ்சு முடித்து ஒரு தடவை ஊரை சுற்றி தேர் வரத்துக்கு முன்னாடி எனக்கு காணிக்க கொடுத்தா போகிறோம், அது வரைக்கும் எனக்கு எதுவும் தர வேண்டாம்னு சொல்லிடுறார். ஒத்துக்கிறார் மருதுபாண்டியரும். தேர் செய்கிற வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. அந்த ஊரில் கொண்டு வந்து தேரை நிறுத்தியாச்சு. பார்ப்பதற்கே அவ்வளவு அழகாக இருக்குது அந்த காளீஸ்வரர் கோயிலில் தேர். அந்த மருதுபாண்டி சகோதரர்கள்லாம் ரொம்ப அழகாக மிடுக்கா. ஏன்னா அது பெருமை இல்லையா? அந்த ஊருக்கே பெருமை இல்லையா? இந்த தேரில் ஏறி உட்காந்து இந்த ஊரை ஒரு சுத்திட்டு வந்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக ஆயத்தமாக இருக்காங்க. தேரை அப்படி நகர்த்துவதற்கு முன்னாடி அதுக்கு ஒரு பூஜை போடணுன்ற மாதிரி ஒரு பூஜையும் போட்டுடுறாரு இந்த குப்பமுத்து ஆசாரி. போட்டு முடிச்ச உடனே மருதுபாண்டி சகோதரர்கள் எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அதில் தேரில் ஏறி உட்காடுறாங்க. தேர் நகர மாட்டேங்குது. அப்போ அந்த பெரிய மருதுக்கு தோணுது, அடடா இந்த குப்பமுத்து ஆசாரிக்கு கொடுக்க வேண்டிய தட்சணையை நான் கொடுக்கவே இல்லையே, ஒருவேளை அந்த குறை இருக்கிறதுனால தேர் நகரலையோ. உடனே சொல்கிறாரு, ஆசாரி உங்களுக்கு நான் தட்சணையை தரவே இல்லையே, சொல்லுங்க நான் உங்களுக்கு என்ன தட்சணையை கொடுக்கணும், இந்த தேரை ஓட்டணும். ஒன்றும் வேண்டாம், உங்கள் கிரீடம், உங்களுடைய ஒரு உடைவாள், உங்கள் செங்கோல், இதை கொடுங்க என்கிட்ட. நான் ஒரு நாள் மன்னனாக இருக்கேன், ஒரு நாள் கூட வேண்டாம், அதை வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு பதிலாக இந்த தேரில் உட்காந்து அப்படி ஒரு வலம் போயிட்டு வந்துடுறேன், அதுதான் என்னுடைய காணிக்கைன்ட்டார். சின்ன மருதுக்கு வந்தது பாருங்க கோபம். தன்னுடைய உடைவாளை உடனே எடுக்கிறார். என்ன பேராசை இந்த ஆசாரிக்கு! தேர் செய்ய ஒரு வாய்ப்பு கொடுத்தா ஆசையை பற்றியா இப்போ பின்வாங்கக்கூடாது, அது தப்பு, விட்டுரு, சண்டை போடுற நேரம் இல்லை. அழகாக என்ன பண்ணார், தன்னுடைய கிரீடத்தை எடுத்து அவர் தலையில் வச்சார், உடைவாளை கொடுத்தாரு, செங்கோலை கொடுத்தார். இந்த ஜனங்க இருக்குல்ல, அந்த மருதுபாண்டி மேல் எவ்வளவு மரியாதையும் அன்பும் வச்சிருந்தா நம்ம மன்னனே ஒத்துக்கிட்டு ஒரு ஆசாரி இந்த குப்பமுத்து ஆசாரிக்கு இந்த ஒரு மரியாதையை கொடுக்குறாருன்னா உடனே ஜனங்க என்ன பண்ணிச்சான், ஒரு நாள் மன்னன் வாழ்க, ஒரு நாள் மன்னன் வாழ்கன்னு அவருக்காக கோஷம் போட ஆரம்பிச்சு அவங்களும் சந்தோஷமா அந்த தேர் செஞ்சவரை மன்னனா ஏற்றுக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் அந்த ஆசாரிக்கு. தேரில் ஏறி உட்கார்றார். உட்கார்றதுக்கு முன்னாடி திருப்பி குனிஞ்சு அந்த தேருக்கு பூசை போடுறாரு. அவர் ஏறி உட்கார்ந்த உடனே தேர் போகுது. என்ன ஆச்சரியம் இது! அப்படி போய் எங்கிருந்து ஆரம்பித்ததோ அந்த தேர் அங்கேயே வந்து நிற்க வேண்டிய தருணம், அதுக்கு ஒரு அரை
வினாடிக்கு முன்னாடி ஒரு பெரிய கல் எடறி தேர் சாய்ந்து குப்பமுத்து ஆசாரி தலைகுப்புற கீழே விழுந்து தேரினுடைய சக்கரம் அவர் மேல் ஏறி அவர் உயிர் போகிற நிலைமைக்கு வந்துட்டார். ஆல்மோஸ்ட் உயிர் போயிடுச்சு. இடுப்பில் ஒரு பட்ட அங்கவஸ்திரம் கட்டியிருக்கார், அதில் கையை வச்சுக்கிட்டு இருக்கார். மருதுபாண்டி, பெரிய மருதுபாண்டி இதை பார்த்துடுறார். அதிலிருந்து ஒரு பனை ஓலையை எடுத்து கொடுக்கிறார், ஒரு ஓலைச்சுவடியை எடுத்து கொடுக்கிறார் அந்த குப்பமுத்து ஆசாரி பெரிய மருதுவிடம். அந்த ஓலைச்சுவடியில் என்ன எழுதி இருக்கு தெரியுமா? மன்னா, வந்து தேர் செய்யணும்னு சொன்னீங்க, நான் ஒத்துக்கிட்டேன். முதல் முறையாக விநாயகர் சிலை செய்யும்போது அந்த தும்பிக்கை உடைஞ்சு போச்சு, தும்பிக்கை உடஞ்சி போச்சு. 2 முறை செய்தேன், 3 முறை செய்தேன், ஏதோ ஒன்று அச்சானமாக இருக்கேன்னு எனக்கு அந்த வானசாஸ்திரம் தெரியும். அதன்படி சோழி போட்டு பார்த்ததில் புதுசா தேர் செய்து அதில் மன்னன் ஏறி ஒரு முறை வலம் வந்தானே ஆனால் அவன் உயிருக்கு ஆபத்துன்னு அது காமிச்சுது. நான் சோழி போடும்போது இளவயது மன்னர் நீங்கள், மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, கோயில் கட்டுறீங்க, நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்கிறீங்க. நான் இந்த தொழிலில் பல வருஷம் செஞ்சுட்டு எனக்கு வயசாகி போச்சு. நான் இறப்பதால் இந்த நாட்டிற்கு எந்த விதமான நட்டமும் கிடையாது. அதனால் ஆனால் என்ன, நான் செய்ய மாட்டேன் மன்னான்னு சொல்லிட்டா கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது போல் இருக்காது இல்லையா? செஞ்சாகணுமே. அதனால தான் பேராசைப்படுவது போல் நீங்கள் நினைத்து கொண்டாலும் பரவாயில்லை, என்னை தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, உங்கள் உயிர் போயிடக்கூடாதுன்னு தான் இந்த காணிக்கையை நான் கேட்டேன் என்று சொன்னார் இந்த குப்பமுத்து ஆசாரி. மன்னனுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. இந்த கதையை எப்படி முடிக்கிறாங்க தெரியுமா? கேள்வி கேட்கிறார்கள், நம்மிடம் 3 கேள்விகள் கேட்கிறார்கள். அச்சானியமா அந்த விநாயகர் சிலையின் தும்பிக்கை உடைந்த பிறகும் நான் செய்து தருகிறேன் இந்த தேரைன்னு சொன்னாரே, அவர் வாக்கை காப்பாற்றியவரா? உயிர் போயிடும் தெரிஞ்சும் என்ன காணிக்கேன்னே கேட்காம உங்க செங்கோலை கொடுங்க, உடைவாளை கொடுங்கன்னு கேட்ட உடனே கொடுத்தாரா? அவர் வாக்கை காப்பாற்றியவரா? இது நடந்து அரங்கேறிக்கிட்டே இருக்கும்போதே நம்ம மன்னன் செஞ்சா எல்லாம் சரியாத்தான் இருக்கும்னு அந்த குப்பமுத்து ஆசாரியை ஒரு நாள் மன்னனாக ஏற்றுக்கொண்டார்களே மக்கள், அவர்கள் வாக்கை காப்பாற்றியவர்களா? எத்தனை விதம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி மக்கள் எல்லாம் வாழ்ந்த இந்த பூமியில்தான் இந்த புத்தக கண்காட்சியில் இன்றைக்கும் வந்து கற்பனப்படுவதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா எங்கேயோ யாரோ இதை வழுவிக்கொண்டே இருக்கிறோம். பேச்சு நம்ம சொன்ன சொல்லை காப்பாற்றாமலே இன்னும் போய்கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். சொல்லலாம், அதெல்லாம் மருதுபாண்டியர் கதைக்கு நல்லா இருக்குங்க, ஹரிச்சந்திரனுக்கு நல்லா இருக்கும். ஹரிச்சந்திரன் வாழ்ந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி விலைவாசியோ இப்போ இருக்கிற மாதிரியோ அல்லோ கிடையாது. மருதுபாண்டியர்கள் காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கா? சொல்லுங்கள் பார்க்கலாம். முழிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவன் முழியை பிடுங்கிக்கிட்டு போகிற காலமாக இருக்குது. இந்த காலத்தில் வாக்கு கொடுக்கறதே கஷ்டம், எப்படிங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது? எல்லாம் நடக்காத காரியம் அப்படின்னு நாம் சொல்கிற நிலைமையில் இருக்கோம். ஏன் இருக்கோம் தெரியுமா? நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். நம்மை சுற்றி சொல்லப்படுகிற நிறைய விஷயங்கள் மெய்யாகவே பொய்தான். புரிஞ்சுக்கணும். நம்மை சுற்றி சொல்லப்படுகிற நிறைய விஷயங்கள் மெய்யாகவே பொய் தான். இந்த பாழு மனசு அதை மெய்யாகவே மெய்யென நம்பிக்கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. ஒன்றும் வேண்டாம், ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு போங்களேன், ஒரு பிளாட்டு போட்டு விற்கிற இடத்துக்கே போங்க. இடம் வாங்க போகிறீங்க, ஒரு பிளாட்டு வாங்க போகிறீங்க, வாங்க. இந்த பிளாட்டுலேருந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு எப்படியும் 1.5 மணி நேரம் போகணும். பஸ் ஸ்டாண்டு அவ்வளோ சீக்கிரத்தில் இன்னும் வரல, ஆட்டோ பிடிச்சி பக்கத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தான் நீங்கள் பஸ் ஏறணும். மழை பெஞ்சா முட்டை அளவுக்கு தண்ணி வரும், கொசு தொல்லை நிறைய இருக்குது. இந்த இடத்த வாங்க போகிற ஆள் நீங்கள் தான், இன்னும் யாருமே வாங்கலை, நீங்கள் தான் போனி அப்படின்னு அந்த இடத்துல வாங்குவோமா? ஆனால் அதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும். அது நமக்கு பிடிக்காது. ஏர்போர்ட்டு தான் 5 நிமிஷம், பஸ் ஸ்டாண்டு தான் பக்கத்தில், மழை பெஞ்சா மூச்சு தண்ணியே வராது, கொசுவா இந்த ஏரியாவில் அப்படின்னா என்னன்னே தெரியாது. எல்லா பிளாட்டும் விற்று போச்சு, இதுதான் கடைசி, போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது. சொன்னாத்தான் நம்புவோம், அப்படித்தானே? அப்போ நம்ம மனசு எதை விரும்புகிறது? வாங்கிடுவோம் நம்பி. வரும் பாருங்க, சின்னதாக ஒரு மழை, 4 வாட்டி தும்மல் போட்ட அளவுக்கு ஒரு மழை வந்தாலே கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துடும். தேடி போக முடியுமா அந்த இடத்த விற்றவங்களை? இப்போ போக முடியாதுல்ல. அப்போ என்ன, நம்ம பொய்யைத்தானே மெய்யாக நம்புகிறோம். ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம், எங்கள் ஹோட்டலில் இதுதான் ஸ்பெஷல், கரெக்டு தான், நேற்று செஞ்சதே மீந்து போச்சுங்க, கொட்டை இயலாது, திருப்பி அதைத்தான் சுட பண்ணி வச்சுருக்குறோன்னு யாராவது சொல்லி சாப்பாடு போட்டால் சாப்பிடுவோமா? வீட்டில் அதே நேற்று வச்ச குழம்பு தான் இருக்குது, சுட பண்ணி தட்ட மாட்டான்னா அம்மாவை என்ன கோவம் கோச்சிப்போம் தெரியுமா? இதே தானா,
இது வேற உள்ளே வச்சு சூடு பண்ணி தெரியாமோ அதை ரொம்ப அழகாக யூனிஃபார்ம் போட்டு ஒருத்தங்க கொண்டு வந்து கொடுத்தா, அப்பா என்ன மாதிரி இருக்குது, இப்போ தேன் மாதிரி இருக்குது, இந்த டேஸ்ட் ஏன் வீட்டில் வரல, 10 நாள் சுட வச்சு கொடுத்தா வரும், அது நமக்கு தெரியறதில்ல. இது ஏன் வீட்டில் கிடைக்க மாட்டேங்குது இந்த ருசின்னு நம்ம அதை சாப்பிடுவோம். அந்த பொய்களை நாம் மெய்யாகவே நம்பிக்கொண்டு தான் இருப்போம். எங்கள் ஜவுளி கடைக்கு போங்க, ஆடி தள்ளுபடி, ஆடிக்கு வாங்க அள்ளிட்டு போங்க, ஒன்றும் கிடையாது. கடைக்காரர் யாராவது இது ஆடி தள்ளுபடின்னு சொல்கிறோங்க, ஆனுவல் ஸ்டாக் கிளியரன்ஸு, வருஷம் முழுக்க விற்காத போன புடையெல்லாம் தான் தேக்கி வச்சுருக்கோம், அதை விற்கணுங்க, எடுத்து பிரித்து பார்த்து 1 வருஷம் வரைக்கும் கட்டினீங்கன்னா உங்கள் லக்கு அக்கா. தண்ணியில் போட்டால் காணா போனால் எங்களை கேட்கப்படாது. யார் சொல்லுவா? யாரும் சொல்ல மாட்டான். இந்த கடையில் தான் ஆடி தள்ளுபடினா அம்சமாக இருக்குன்னு அந்த பொய்யை நம்பிக்கொண்டு தானே நாம் போகிறோம். உண்டா இல்லையா? இப்படித்தான் எல்லா இடத்துலையுமே நாங்கள் போகக்கூடிய இடத்திலெல்லாம் மெய்யாகவே இருக்கிற பொய்களை நாம் மெய்யென நம்பி நம்பி நம்பி, அது மட்டும் கிடையாது, ஒரு விஷயத்தை 4ஆக சொல்கிறது, 1க்கு 4ன்னு சொல்லுவோம் இல்லை, 1 4ஆக திருச்சி சொல்கிறது தான் இந்த பழா போன மனசு நம்பும். அப்படியே பழகி போனதுனால நாம் என்ன நினைக்கிறோம், 1க்கு 4ஆக சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க, நான் சொன்னேன் என்ன, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரா இல்லையா? உலகமே போய் சொல்லுது, நானும் சேர்ந்து சொல்கிறேன். உலகமே 1க்கு 4ஆக சொல்லுது, நானும் சேர்ந்து சொல்கிறேன். உலகமே ஒன்று சொல்லுது, செய்ய மாட்டேங்குது, நானும் அப்படியே இருந்துட்டு போயிடுறேனே அப்படின்னு நம்ம மனசு அதற்கு பழகி போகிறது. இதுதான் நிதர்சனம். அங்கே தான் ஆரம்பிக்கிறோம் நம்ம வாக்குறுதி கொடுக்கறதுங்கிறத. ஒரு தனி மனிதனும் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழல்களில் ஒரு வார்த்தை அப்படி விட்டுருவோம் தெரியுமா, டக்குன்னு கொடுத்துருவோம். அதை நிறைவேற்றுறோமா, நம்ம கிட்டே அந்த வார்த்தையை நம்பிக்கையாக வாங்கின எதிராளியினுடைய மனநிலைமை என்னவாக இருக்கும்னு யோசிக்கிறதே கிடையாது. இந்த வாக்குறுதி கொடுத்துக்கிறதுல 2 விதம் இருக்கு. நமக்கு நம்மளே கொடுத்துக்கிற வாக்குறுதி, நாம அடுத்தவங்களுக்கு கொடுக்குற வாக்குறுதி, 2 இருக்கு. இந்த நமக்கு நம்மளே கொடுத்துப்போம்ல, ரொம்ப சுவாரஸ்யமானது, ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. சின்ன குழந்தையா இருக்கும்போதே அதுக்கு வாக்கு கொடுக்குறோம்லாம் தெரியாது. ஆனால் அம்மாட்ட சொல்லும், நாளிலேருந்து நான் மண்ணிலேயே விளையாட மாட்டேம்மா அப்படிங்கும். சாயந்தரமே திருப்பி அம்மா கையை கழுவி அதை வீட்டு பாடம் எழுத உட்காந்து வச்சிருப்பா. அம்மா இல்லாத நேரமாக பார்த்து அந்த 2 செவுத்துக்கு இடுக்கில் விரிசல் விட்டுருக்கும், அதில் விரல விட்டு நோண்டி மண்ணு வருதான்னு பார்க்கும். அம்மாட்ட அப்படி சொன்னமே, செய்ய மாட்டோம்னு சொன்னமே, இப்படி செய்கிறோமே, தப்பாச்சு அப்படிலாம் அதுக்கு தெரியாது. சின்ன சின்ன பொய்கள் அது. சொன்ன வாக்கை மீறி குழந்தை நடப்பது அழகு ஒரு வயது வரைக்கும். இந்த வளரிளம் பருவம்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ பாருங்க அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் பிள்ளைகள் சொல்கிற வாக்குறுதிகள், அட்டேங்க அப்பா இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் அங்கங்கே திரும்ப மாட்டேன், அப்படியே கவனிப்பேன்பான். தினம் அப்படியே கவனிச்சேன்பா. 5 நாள் கழிச்சு ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு விடுவாங்க, உங்கள் பிள்ளை கவனிக்கிறதே இல்லை, வாங்க முதல்ல அப்படின்னு கூப்பிட்டு விடுவாங்க. ஏன்டா அப்படியே கவனிக்கிறேன்னு சொன்னியேடா, எவெல்லாம் கவனிக்கிறான்னு அவனை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன்பா. அவன் கவனிக்கலை. வளரிளம் பருவத்தில் வாக்குறுதிகள் எல்லாம் குழந்தைகளுக்கு அதனுடைய வலி தெரியாது. அம்மா அப்பா நம்மளை நம்புறாங்களே, நம்ம இப்படி ஒரு வாக்கு கொடுக்குறோமே, இதிலிருந்து மீறுகிறோமே, இது எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பு, எந்த அளவுக்கு நம்மை பெற்றோருக்கு இது வலின்னு குழந்தைக்கு தெரியாது. கல்லூரியில் படிக்கிற போது அப்படித்தான். இந்த இலக்கை வைத்துக்கொண்டு கல்லூரிக்குள்ள முதல் நாள் நுழையும் போது பசங்க போடுற சத்தியம் இருக்கு பாருங்க, அம்மாவிடமும் அப்பாவிடமும், சே குழந்தை வெளியில் வரும்போது அப்படியே விவேகானந்தனா தான் வெளியில் வருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு கல்லூரிக்குள்ளே போவான். நிறைய பெண்களும் அப்படித்தான். ஆனால் பாருங்களேன், முதல் நாள் தான் 2ஆம் நாள் தான் சொல்லுவாங்க தெரியுமா, புது தொடப்பம் நல்லா கூட்டும் அப்படிம்பாங்க. மூளை முடுக்கெல்லாம் தானே போய் கூட்டுமா. கொஞ்சம் தேஞ்சு போனோடனே இருக்கிறதையே கூட்டினா கூட அந்த குப்பை போகாது. அந்த மாதிரி தான் நுழைந்த உடனே சொல்கிற வாக்குறுதி இதெல்லாம் நமக்கு நம்மளே கொடுத்துக்கிறது, அம்மா அப்பாட்ட வேற கொடுக்கறது. அப்ப கூட பாரதியார் சொல்றாரு பாருங்க, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் இருப்பதால் செம்மை மாந்தர் திரம்புவதில்லையாம். அங்க திரம்புதல் சொல்றாரா? ஒழுக்க நெறியோட என்ன இலக்குக்காக நம்ம இதுக்குள்ள வந்தோம், ஒரு படிக்கிற இடத்துக்கு வந்திருக்கோன்ற அந்த நெறியோடு இருக்கிற பெண்கள் செம்மை மாந்தர், ஞான செருக்குடன் இருக்கிற செம்மை மாந்தர் திரம்புவதில்லையாம். என்ன சொல்லி அந்த கல்லூரிக்குள்ள படிக்க வந்துச்சோ அந்த புள்ள அதை முடிச்சிட்டு தான் வெளியில வரும், அந்த சொல் மாறாதுன்னு சொல்றார். அதைத்தான் செம்மை மாந்தர் திரம்புவதில்லையாம்.
இந்த மாதிரி வாக்குறுதியும் இருக்கு. இந்த வளர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இன்னும் கூட நிறைய விஷயங்கள் தனக்குத்தானே சொல்லிப்பாங்க, செய்ய மாட்டாங்க. குழந்தை சேட்டை பண்ணுது, அம்மா வீட்டு வேலையில் அவசரத்தில் என்ன பண்ணுறா, குழந்தைய அடிச்சிட்டா. குழந்தைகளை அடித்த உடனே அதனுடைய அழகு என்ன தெரியுமா? எந்த அம்மா அடித்தாலும் அவன் முந்தானியை சுற்றிட்டு அவளை காலை கட்டிக்கிட்டே அது அழுவும். அதுதான் குழந்தையின் அழகு. அழுது முடிச்சு அதுக்கு சோத்த வாயில வச்சு திணிச்சு அதை ஒரு பக்கமாக தூங்க வச்ச உடனே அது அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு எங்கே இருக்கோன்னே தெரியாமல் தூங்கும் பொழுது தூங்குகின்ற முகத்தின் அந்த ஒரு இந்த இன்னசென்ட்டாக இருக்கும் தெரியுமா, உலகமறியாத அந்த முகம், பரம்பொருள். அந்த முகத்தை பார்த்து தாய் அப்பொழுது அமைதியாக அழுவா. என்ன தெரியுமா சொல்லுவா? இனிமே உன்னை அடிக்கவே மாட்டேன்டா கண்ணா. சொல்லுவாளா மாட்டாளா அந்த அம்மா? குழந்தை தூங்குகிற பொழுது தேம்பி அழுவா தாய். அழுது ஓஞ்சி அது தூங்குது, அவள் அழ ஆரம்பிச்சிருவா. உன்னை இனிமே நான் அடிக்க மாட்டேன்டா, நீ என்ன பண்ணாலும் உன்னை இனிமே நான் அடிக்க மாட்டேன்டா. அழுது ஓஞ்சி அவள் வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த புள்ள எழுந்து எடுத்த உடனே எத்தையோ ஒன்று போட்டு உடைக்கும், பட்டாலும் திருப்பி அடிப்பா. எங்கே போச்சு அவள் கொடுத்த வாக்குறுதி? அந்த குழந்தைக்கு தெரியாது அம்மா என் மீது இப்படி ஒரு வாக்குறுதியை வச்சிருக்கான். அவளுக்கு அவளே கொடுத்த வாக்குறுதி அவளே மீறுவா. உண்டா இல்லையா? கணவனும் மனைவியும் அப்படித்தான். பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசுலெல்லாம் கணவனும் மனைவியும் அப்படி நாம் மற்றவங்கள மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் கோவப்படும் போது நான் அமைதியாக இருக்கணும், நான் கோவப்படும் போது நீங்கள் அமைதியாக இருக்கணும். அப்போ தான் குடும்பம் அழகாக இருக்கும். ஒருத்தர் கோவம் வரும்போது ஒருத்தர் தணிஞ்சு போகணுங்க. நம்ம இப்படிலாம் பேசி இந்த உடன்படிக்கை சொல்லுவாங்க இல்லையா, அதில் கையெழுத்து போடாத குறையாக வாக்குறுதியை அள்ளி தெளித்து, இதெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா முதலிரவன்னிக்கு அவ்வளவு அழகாக பேசுவாங்க. இல்வாழ்க்கையை நம்மளை மாதிரி இந்த காவியத்தில் கூட யாரும் இப்படி நடத்திருக்க முடியாதுன்ற அளவிற்கான வாக்குறுதியை கொடுத்து ஆரம்பிப்பாங்க. 2ஆம் நாள் பாருங்கள், அந்த அம்மா ஒரு பக்கம் உச்சஸ்தாயில கத்தும், அந்த ஐயா ஒரு பக்கம் உச்சஸ்தாயில கத்துவார். எங்கே போச்சு வாக்குறுதி? அப்படியே அந்த ஐயா வாக்குறுதி நினைப்புப்படுத்தினாலும் அது சொல்லும், நீங்கள் கத்தும் போது நான் அமைதியாக இருக்கேன், நான் கத்தும் போது நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் அமைதியாக இருக்கும்போது நான் கத்துறேன் அப்படின்னு மாற்றிடுவோம். உண்டா இல்லையா? அடுத்தவங்களுக்கு கணவன் மனைவிக்கும் குழந்தைக்கும் வீட்டில் இருக்கிற உறவுகளிடம் கொடுக்கும் வாக்குகளில் கூட நான் அப்பப்ப வழுவிக்கொண்டே தான் இருக்கிறோம். ஒரு வயசுலையும் புத்தாண்டுன்னு ஒன்று வந்துச்சுன்னா கேட்கவே வேண்டாம் இல்லையா? எத்தனை விதமான வாக்குறுதிகள் தெரியுமா? இதில் வாக்குறுதி நீங்களாம் நியூ இயருக்கு ரிசல்யூஷன்லாம் எடுக்கலையா? நான்லாம் நியூ இயருக்கு நிறைய இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சுகர் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, அவங்க எடுக்கிற வாக்குறுதி சொல்லி மாளாது. சர்க்கரையை விட இனிப்பாக இருக்கும். நான் இப்போ காப்பியில் சர்க்கரையை விட்டுட்டேனே, எப்போ நேற்று ஒரு வேளை தான் போட்டிருக்க மாட்டார், 10 வருஷமாக சர்க்கரையை விட்டா மாதிரி சொல்லுவார். நான் காப்பியில் சர்க்கரை விட்டேனே, எந்த ஸ்வீட் வச்சாலும் நான் சாப்பிட்றது இல்லை. அவருக்கு பிடிச்ச ஸ்வீட் வச்சா சாப்பிட்ருவார், வச்சதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. இப்படிப்பட்ட வாக்குறுதிகள் தான் கொடுப்பாங்க. நியூ இயருக்கு பார்த்தீங்கன்னா நான் உடம்பை குறைக்கணும், ஜிம்முக்கு போகணும், சாப்பாடை குறைக்கணும், அனாவசியமாக அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. ஐயோ அந்த வாக்குறுதி இருக்கே, அப்படி சொல்லி முடிக்கும்போது தான் நம்மளை விட அவங்க நல்லா இருக்க மாதிரி இருக்குது அப்படின்றது கண்ணில் படும். இப்படிப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இது எல்லாமே நமக்கு நம்மளே சொல்லிக்கிறது. அதில் காப்பாற்றலையா அடுத்தவங்களுக்கு கொடுக்குற வாக்குறுதிக்கு போகலாம். இது 2வது வகை. நாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதியில் எந்த அளவுக்கு காப்பாற்றுறோம்? ஒன்றுமே இருக்காதுங்க. ஒரு ஃப்ரெண்டு +2 முடிச்சிருப்பார், எந்த கல்லூரியில் போய் சேர்றதுன்னு தெரியலன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த காலேஜில் இருக்கிற பிரின்சிபல் என் பக்கத்து வீடு, நான் சொன்னால் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணாலும் சீட்டு கொடுப்பார். எங்கே உன் பையன் மார்க் ஷீட் என்கிட்ட கொடு, வாங்கி வச்சுப்பார், வாயை திறக்க மாட்டார். இந்த இவரு சீட்டு வாங்கி கொடுத்துருவாருன்னு உட்காந்துருப்பார். அந்த அம்மா அப்பாவும் போய் கேட்பேன், இரு அவ்வளோ சுலபமா, பக்கத்து வீடு தான்னாலும் அவர் எப்போ வராரு நான் பார்க்கணும் இல்லை. ஒரு சாக்கு சொல்லுவாங்க பாருங்கள். வாக்கினை அள்ளி வீசும்பொழுது பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டே அவ்வளோ சாக்கு சொல்லுவாங்க, செய்ய முடியலன்னு. ஒரு உண்மை சம்பவம் இது. என்னுடைய தோழியினுடைய பையன் இதே மாதிரி +2 முடிச்சப்போ, இது நடந்து ஒரு 8 வருஷம் ஆச்சு. மதிப்பெண் அந்த பையன் கொஞ்சம் தான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கான். ஆனால் கல்லூரியில் ஒரு அட்மிஷன் கிடைக்கிற அளவுக்கு அது கம்மியான மார்க் கிடையாது, நல்ல மார்க், கிடைக்காத அளவுக்கான கம்மி மார்க் கிடையாது. அந்த நகரத்திலே இருக்கக்கூடிய மிக பிரபலமான கல்லூரி அது. அந்த கல்லூரியில் தான் எனக்கு ஒரு சேர்க்கை வேணும்னு அந்த பையன் கேட்குறான், சீட்டு வேணும்னு.
அந்த பையனுடைய அப்பாவுக்கு ஒரு இந்த மாதிரி கல்லூரிகளில் சீட்டு வாங்கி கொடுக்குற பழக்கம் இருக்கிற ஒருத்தரை தெரியும். கொஞ்சம் காசும் கொடுத்துருக்கார். கொஞ்சம் செலவாகுங்க, இந்த கல்லூரியில் உங்கள் பையன் போய் ஃபஸ்ட்டு நாள் கிளாஸில் முதல் பெஞ்சில் உட்காருவான், நான் கேரண்டின்னு சொல்லிட்டார். அட்டேங்கப்பா, அப்படியா? அட்மிஷன் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, குதிரை கொம்புன்னு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாருன்னு அந்த அப்பாவுக்கு அந்த பணத்தை கொடுக்கறதுல மிக ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, கொஞ்சம் வசதியானவர். கொடுத்தார் பணத்தை. அந்த வாங்கி கொடுக்குறேன் கல்லூரியில் சீட்டுன்னு சொல்லி ஒருத்தர் வாக்கு கொடுத்தார் இல்லையா, அவர் எந்த அளவிற்கான நம்பிக்கை கொடுத்துருக்காரு பாருங்க. எந்த காலேஜ்லையும் அப்ளை பண்ணாதீங்க, என்கிட்ட விட்டிங்கல்ல அந்த காலேஜுக்கு அவன் போயிடுவான், பேசாமல் விடு, மறந்துடுங்க. பையன் கல்லூரியில் உட்காந்துட்டான், அந்த யார் கேட்டாலும் அவன் அந்த காலேஜில் படிக்கிறான்னு சொல்லிடுங்க அப்படின்ற அளவிற்கு கற்பூரம் அடித்து சத்தியம் செய்யாத அளவிற்கு வாக்கு கொடுத்துட்டார். ரொம்ப சந்தோஷம். குழந்தை கேட்ட கல்லூரியிலே அவர் வாங்கி தரேன்ட்டார். இவ்வளோ தூரம் நம்பிக்கை கொடுக்குறவர் போய் செய்யாமல் இருப்பாரா? நம்ம நம்புவோமா இல்லையா? நம்ம மனசு அதைத்தானே நம்பும். சரி, இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறாரு, அவர் போய் வாங்கி தராமல் இருப்பாரா? விட்றா தம்பி, உனக்கு அந்த காலேஜில் சீட்டு அப்பா அம்மா ஏற்பாடு பண்ணிட்டோம், சந்தோஷமா இரு. அவன் என்ன பண்ணிட்டான், போகிற வரவன் பார்க்குறான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம், டேய் இந்த கல்லூரியில் எனக்கு சீட் கிடச்சாச்சுரா, அட்மிஷன் வந்துருச்சு. இது நிஜம், ஒரு அங்குலம் கூட போய் கிடையாது. ஏன்னா இதை என்னோட தோழியும் சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பான் இந்த வீடியோவை. கிடைச்சாச்சு கிடைச்சாச்சுன்னு சொல்கிறான். காலேஜ்லேருந்து கால் லெட்டரே வரல. இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும். கொஞ்ச நாள் வரைக்கும் என்ன மாதிரி இருந்ததுன்னா கால் லெட்டர்லாம் வராது, நம்ம தான் ஸ்பெஷல் என்ட்ரியில் உள்ளே போகிறோம், எல்லாருக்கும் வர கால் லெட்டர் நமக்கு வராதுன்னு அந்த பையன் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்தான். பையனோட அம்மா அப்பாவும் சந்தோஷமாகவே இருந்தாங்க. நியூஸில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கல்லூரிகள் அட்மிஷன்லாம் ஒன்றோடு முடிவடைகிறதுன்றாங்க. பேப்பரில் கல்லூரிகள் அட்மிஷன்லாம் முடிஞ்சு போச்சுன்றாங்க. இவனுக்கு கால் லெட்டரே வரல. காசு கொடுத்து அந்த ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ தான் அவர் ஃபோன் எடுக்கலையே, எடுத்தா தானே பேசுவோம். சரி, இப்போ பிஸியாக இருக்கார் போல இருக்கு, சிக்னல் இல்லாத இடத்துல இருக்கார் போல இருக்கு, வேற விஷயமா நம்ம பையனை மாதிரி வேற யாருக்கோ சீட்டு வாங்கி தரதுல மும்மரமா இருக்கார் போல இருக்கு, மும்மரமா இருக்கார். ஏன்னா நம்பிக்கையிலும் ஒரு எதிர்பார்ப்பிலும் இருக்கும்பொழுது நமக்கு நாமே சொல்லிக்கிற சாக்கு இருக்கு பார்த்தீங்களா? ஐயோ கடவுளே, அவ்வளவு சாக்கு, நம்மை நாமே தேற்றிக்கொள்வோம் அந்த இடத்தில். சொல்லிக்கிறாங்க. எடுத்துட்டார் ஃபோனை. அப்பா சார், என்ன சார் டிவியில் அட்மிஷன்லாம் க்ளோஸுன்ட்டாங்க. உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஃபோன் பண்ணல சார், இருந்தாலும் பையன் பாவம், நான் எப்போ போவேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ காலேஜுக்கு போயிட்டாங்களேங்கன்றான், நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேனேம்மா, நான் எப்போ காலேஜுக்கு போவேன்னு கேட்குறாம்மா. அதில் ஒரு சிக்கல் ஆயிடுச்சிங்க. என்னங்க சிக்கல்? இல்லை, உங்களுக்கு நான் நம்பிக்கை கொடுத்த மாதிரி இந்த சீட்டுக்கு எனக்கு மேலே இருக்கிற ஒருத்தர் நம்பிக்கை கொடுத்தாரு இல்லையா, அவர் இப்போ கையை விரிச்சிட்டாருங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட வாங்கின பணத்தை கொடுத்துட்றேன். எப்படி? கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட வாங்கின பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு பணத்தை பற்றின ஒரு இடி விழுந்தாப்புல இருந்தது. பிள்ளைக்கு 1 வருஷம் படிப்பு போச்சு, எல்லா கல்லூரிகளிலும் சேர்க்கை முடிஞ்சு போச்சு, அட்மிஷன் இல்லை. 1 வருடம் அந்த பையன் மன அழுத்தத்தில் இருந்தான். டாக்டர்கிட்ட டிப்ரெஷன். 1 வருஷம் படிப்பு போச்சு. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லிட்டேனே இந்த கல்லூரியில் சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டேன். நாங்களும் போய் பார்த்துட்டு வந்தோம். இல்லைடா கண்ணா, ஏதோ நன்மைக்கு தாண்டா கண்ணா இது நடந்திருக்கு, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு நினச்சிக்கடா ராஜா. 1 வருஷம் நீ இன்னும் ஒன்றை தேத்திக்கோ, இன்னும் வேற ஏதோ ஒரு பெரிய ஒரு வாய்ப்புக்காகத்தான் இந்த வாய்ப்பு தட்டி போச்சுன்னு நினச்சிக்கணும். குடும்ப நண்பர்களாக நாங்களும் போய் அந்த குழந்தையை தேற்றணும். ஆனால் அரை மனசோடு தேற்றணும். பாவமாக இருந்தது அந்த பிள்ளையை பார்க்கவே. எவ்வளவு பெரிய வலி தெரியுமா? நான் செஞ்சிடறேன் அப்படின்னு போகிற போக்கில் ஒரு வாக்கு கொடுத்துட்டு போயிடுறோம். நான் பார்த்துக்கிறேன். இந்த நான் பார்த்துக்கிறேன்றது என்ன? இந்த விளம்பரத்துலலாம் வரா மாதிரி இதுக்கு நான் கேரண்டி, அதுக்கு நான் கேரண்டி. எங்க நீங்கள் வீட்டில் ஓட்டுற மிக்சி ரிப்பேராக போச்சுன்னா கேரண்டின்னு சொன்ன அம்மா உங்களுக்கு அந்த ரிப்பேர் பண்ணி தருமா? தராது. அதெல்லாம் அப்படித்தான். ஆனால் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வாக்கை, ஒருத்தருடைய வாக்கை நம்பி ஒரு பையனுடைய 1 வருட வாழ்க்கை கல்வி போச்சு. அவன் அதுக்கப்புறம் நல்லா படித்தான், வெளிநாட்டில் வேலையில் இருக்கான், கல்யாணமும் ஆயிடுச்சு அந்த பையனுக்கு, ரொம்ப நல்லா இருக்கான். அவன் கல்யாணத்துக்கு போகும்போது எல்லாரும் பார்த்து கை கொடுத்து அவனோட பேசும்போது, கண்ணா நீ சூப்பராக எல்லாம் வந்துட்ட அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நான் அதனால் யாருக்குமே இப்போ எதையுமே ப்ராமிஸ் பண்ணுறதே இல்லை ஆண்டி அப்படின்னா, எதையுமே சொல்வதில்லை. ஏன்னா அவன் பட்ட வலி அது. ஒன்றும் இல்லைங்க, எனக்கு நடந்ததை சொல்லட்டுமா? நான் 3வது படித்தேன். இப்போ எந்த விதத்துலேயும் நஷ்டமே கிடையாது. இந்த மைடியர் குட்டிச்சாத்தான்னு ஒரு படம் வந்தது இல்லை, 3D படம்.
எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணும் நானும் ஒரே வகுப்பில் படிக்கிறோம். பள்ளிக்கூடம் நடை தூரத்தில் இருக்குது. அந்த பொண்ணோட அப்பா சொன்னார், எங்கள் கம்பெனியில் இந்த படத்துக்கு ஒரு 10 டிக்கெட் எங்களுக்கு கிடைக்கிது, எங்கள் கம்பெனியில் கொடுக்குறாங்க. அப்போ அந்த தேட்டரில் போய் பார்க்குறதுன்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் 3D படமாக ஏதோ கண்ணாடி ஒன்று போட்டுக்கிட்டு பார்க்கணுமா, ஐஸ்கிரீம் வாய்க்கிட்ட வருமா, பழங்கள்லாம் கைக்கிட்ட வரும், என்னென்னமோ ஆளுக்கு தெரிஞ்சதை சொல்லி ஆர்வத்தை கூட்டிட்டாங்க. அவர் என்ன சொன்னார், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் நாங்கள் 2 பேரும் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போக ரெடி ஆகிட்டு இருக்கோம். 3வது நட தூரன்றதுனால நாங்கள் தனியாகவே போயிடுவோம். 2 பேரும் போய் உட்காருங்க வகுப்பில். 12 மணிக்கு அப்பா வந்து, அப்பானா அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறார், உங்கள் டீச்சர்கிட்ட சொல்லிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிடுறேன், நீங்கள் வீட்டுக்கு வந்து அப்படியே கிளம்பி நம்ம மத்தியானம் ஆட்டத்துக்கு போயிடலாம், மைடியர் குட்டிச்சாத்தான் பார்க்க போகிறோம். ஐயோ அன்னைக்கு ஒரு சந்தோஷம் பாருங்கள். அந்த வெள்ளிக்கிழமை அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லாரையும் ஏளனமாக பார்த்தோம். நாங்கள் 1/2 நாளில் வீட்டுக்கு போயிட போகிறோம், மைடியர் குட்டிச்சாத்தான் பார்க்க போகிறோம், 3D படம் பார்க்க, எல்லாத்தையும் அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த கூட்டுறவர், அந்த தோட்டக்காரர், அந்த ஆயம்மா எல்லார்கிட்டையும் சொல்லியாச்சு, வந்துடுவார் வந்துடுவார் வந்துடுவார், அங்கிள் வந்துடுவார், எங்கள் அப்பா வந்துடுவார். நாங்கள் 2 பேரும் பண்ணின ஆட்டம் ஒரு பீரியடும் ஒழுங்காகவே கவனிக்கவே இல்லை. சர்க்குலர் எடுத்துகிட்டு ஆயாம்மா வரும் இல்லை வகுப்புக்குள்ளே, சப்ஸ்டியூஷனுக்காக வரும், இந்த ஏதோ கையெழுத்து வாங்க வரும், எங்கள் அப்பாக்காக தான் அந்த ஆயாம்மா வருது, அந்த அங்கிள் வந்துட்டார், எங்களை கூப்பிட தான் அந்த ஆயாம்மா வருதுன்னு திரும்பி திரும்பி பார்த்தோம். 12 வரல. நட தூரம்னாலும் மத்தியானம் சாப்பாடை கையில் கொடுத்து விட்ருவாங்க. நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டோம். எங்கள் 2 பேர் மூஞ்சிலையும் சொரத்தே இல்லை. 1 வரல. மத்தியான பாட வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. 2, 3 பள்ளிக்கூடமே முடிஞ்சு போச்சு. நடந்து போகும்போது அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன், உங்கள் அப்பா ஏண்டி ஏமாத்திட்டார் இப்படி? எனக்கும் அதாண்டி தெரியல. அப்பா ஏமாற்ற மாட்டாருன்னு அவளுக்கு சொல்ல தெரில. எனக்கும் அதாண்டி தெரியல. உலகத்தில் இருக்கிற எல்லா தோல்வியும் சேர்ந்து நெஞ்சு அழுத்துற மாதிரி அழுக வந்தது. அன்றைக்கி வீட்டுக்கு போன உடனே ஓன்னு அழுதோம். இன்றைக்கி மைடியர் குட்டிச்சா தான் போகலான்னு நினச்சோமே, ½ டேயில் வந்து கூப்பிட்டு போகலாம் சொன்ன மனுஷன் வேலையிலேருந்தே வீட்டுக்கு வரல. அவர் 8 மணிக்கு வந்தார். 8 மணிக்கு வந்தோடனே எனக்கு அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் கேட்க தோணலை. அவங்க பொண்ணு கேட்டிருக்க போல இருக்கு, அது அங்கேருந்து ஓடியாருது. அப்பாவுக்கு பாவம், இன்றைக்கி கம்பெனியில் ரொம்ப வேலையா, அப்பா இன்றைக்கி வந்ததே லேட்டு, அடுத்த வாரம் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். ஆர்வம் போச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இது என்ன சின்ன விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பெரியவங்க என்ன நினச்சிப்பாங்க, குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, அது அடுத்த வாரம் கூப்பிட்டு போனால் போயிடலாம். அந்த ஏமாற்றம் அந்த வயசில் 2 நாளில் மறந்து போச்சு. ஆனால் அந்த 1 வருட கல்வியை இழந்தான் தெரியுமா அந்த பையன். 1 வருஷம் அவன் மன அழுத்தத்தில் இருந்தான். அவ்வளவு கலகலன்னு பேசுகிற பையன், யாரோடையுமே பேசவே இல்லை, வெளியிலே வரல. அம்மாவும் அப்பாவும் அத்தனை வேதனைப்பட்டு அவனோடு சேர்ந்து அவனை அந்த திருப்பி வெளியில் கொண்டு வர அவங்க பட்ட கஷ்டம் எங்களுக்குத்தான் தெரியும். இது என்னத்தை சொல்லுதுன்னா, வாக்கு கொடுக்கறதுன்றது வேற. ஒரு சொல் சொல்லிட்டா அந்த சொல்லிலிருந்து நாம் தவறாமல் இருக்க வேண்டும். நயவஞ்சகர்கள் அப்படின்னா யாருன்னு 3 குணாதிசயங்களை வச்சு சொல்லலான்னு சொல்றாங்க. நயவஞ்சகர் இவர்கள் சரியான நயவஞ்சகம் பாய்வன் அப்படின்னு எதை வச்சு சொல்லலாம்னா, முதல் விஷயம் பாருங்க, பொய் சொல்லுவார்கள். அது 1. கொடுத்த வாக்கை காப்பாற்ற மாட்டார்கள். 2. 3வது அதேதான், எதை சொல்கிறார்களோ அதற்கு மாறாகத்தான் செய்வார்கள். இவர்கள்தான் நயவஞ்சகர்கள்னு சொல்றாங்க. ஒரு நல்லவன் அப்படின்னா பட்டியல் போட்டு சொல்ற மாதிரி நயவஞ்சகர்கள். ஔவையார் அதானே சொல்றாங்க, எத்தனை கோடி கொடுத்தாலும் நீ சொன்ன வார்த்தையிலிருந்து மாறாமல் இருப்பது 1 கோடிக்கு சமம், பல கோடிக்கு சமம்ன்றாங்க. அதைத்தானே அந்த அம்மா சொல்லுது. சொன்ன வாக்கை மாறாமல் இருப்பதுன்றது மனித பண்பா தேவ பண்பான்னு தெரியாது. அது ஒரு அறம். ஒரு வாக்கு கொடுத்துட்டோமா காப்பாற்றணும். வயசான அம்மா அப்பா ஊரில் இருப்பாங்க, ஃபோன் பேசுவோம், காலையில் அவசரமாக இருக்கேம்மா இப்போ வேலைக்கு போகிறேன், சாயந்தரம் 6 மணிக்கு மேலே உங்கள்கிட்ட பேசுகிறேன். அந்த 6 மணி எப்போ வரும்னு அந்த அம்மா ஃபோனையும் கடிகாரத்தையும் பார்த்துட்டே இருப்போம், நாம் மறந்து போயிடுவோம். உண்டா இல்லையா? எத்தனை அம்மா அப்பாவுக்கு தெரியும் தெரியுமா அந்த வலி? கோச்சிக்க மாட்டாங்க. 6 நாள் கழிச்சு நம்ம பேசுவோம். அப்போ கூட அன்னைக்கு சொன்ன அன்னைக்கு 6 மணிக்கு பேசுகிற மாதிரியே தான் சந்தோஷமாக பேசுவாங்க, நாம் மறந்து போயிடுவோம். சின்ன சின்ன விஷயங்களில் வார்த்தையை கொடுத்துடுறது, காப்பாற்றுறது கிடையாது. அப்போ இதுக்கு என்ன வழி? என்ன சொல்கிறாங்க தெரியுமா? தீராத கடன் என்று ஒன்று உலகத்தில் இருந்தால் சொன்ன வாக்கை நிறைவேற்றாமல் போவதுதான் தீராத கடன். இந்த உலகத்தில் வேற எந்த
கடனுமே தீராத கடன் கிடையாது. பணத்தை வாங்கி கொடுக்காமல் இருப்பதை விட சொன்ன வாக்கை நிறைவேற்றாமல் இருப்பது தான் தீரா கடன். அதுதான் மோசமான கடன். இதோ செஞ்சிடுறேன். ஏன்னா அடுத்தவங்க மனசில் தேவையில்லாத ஒரு நம்பிக்கையை நம்ம உரம் போட்டு வளர்த்துறோம் தெரியுமா? வெடுக்குன்னு அந்த நம்பிக்கையை பிடுங்கி எரியும் போது வருகிற வலி அதை படுகிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். வாக்கு கொடுத்துட்டு போகிறவங்களுக்கு அது தெரியாது. ஐயோ அப்படியாங்க மறந்துட்டேங்க தெரியலங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அது அவங்களுக்கு தெரியாது. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன வாக்கை வார்த்தையாக மட்டும் சொல்ல மாட்டாங்க, அதை கடைப்பிடிப்பதை வைராக்கியமாகவே வைத்து கொண்டிருப்பாங்க. அப்படி ஒரு வைராக்கியம். இவர் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவார் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். 4 மணிக்கு அவர் மூச்சுட்டு இருப்பார். அவ்வளவு வைராக்கியம். சொன்ன சொல் தவறாததை செயலிலும் காண்பிக்க கூடியவர்கள் அதை வாழ்க்கை நெறியாகவும் வைராக்கியமாகவே வச்சிட்டு இருப்பாங்க. இளையான்குடி மாறன் நாயனார்னு ஒருத்தர், இதுவும் நம்ம படிச்சிருப்போம். வேளாண்மை தான் அவருடைய தொழில். அவருடைய நிலத்தில் பயிர் பண்ணி வர அந்த விளைச்சலை வச்சு அவர் சாப்பிட்றாரு. அதில் அவருடைய ஒரு ஆர்வம் என்னன்னா சிவனடியார். அவர் சிவபக்தர். வருகிற சிவனடியார்களுக்கெல்லாம் உணவு போடுவது அவருடைய அவர் கொடுத்த வாக்கும் அதுதான். அவர் வைராக்கியமாக வாழ்க்கையில் கடைபிடிப்பதும் அதைத்தான். இவர் எந்த மாதிரி சூழல் வந்தாலும், ஏன்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எல்லாருமே வாக்கை கொடுப்பதும் அதை நிறைவேற்றுவதுங்கிறது இந்த காட்சியிலிருந்து அப்படியே அந்த காட்சிக்கு தாவி போகிறது கிடையாது. இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ள 7 மலை தாண்டணும். சில நேரங்களில் உயிரே போகிற நிலைமையும் வரும். ஆனாலும் அந்த வாக்கை காப்பாற்ற நாம் எந்த அளவிற்கு மும்மரமாக இருக்கிறோம், அதுதான் சோதனை. சிவனடியார் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் வரார். அவர் சிவனே வருகிறார். அந்த இளையான்குடி மாறன் நாயனார் வீட்டுக்கு வரார். வர நேரம் பாருங்க. இப்பெல்லாம் நம்ம விருந்துக்கு போகிறதுன்னா யார் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணாமல்லாம் போக முடியாது இல்லையா? முதல்ல ஃபோன் பண்ணலாமான்னு ஃபஸ்ட்டு மெசேஜ் அனுப்பணும். ஃபோன் பண்ணால் நீங்கள் இப்போ எடுப்பீங்களா? பிஸி இல்லையே அப்படின்னு ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் அவங்க பார்க்கவே 2 மணி நேரம் ஆகும். நம்ம எதுக்காக ஃபோன் பண்ணணும்னு நினச்சோமோ அதை மறந்து போயிடுவோம். அப்புறம் அவங்க அப்படியே ஃபோன் எடுத்தால் கூப்பிடுங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமா தான் நான் உங்கள் வீட்டுக்கு வர்றதா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றீங்களான்னு கேட்குறது, அனுமதி வாங்குறதெல்லாம் அப்புறம். இது இன்றைய நிலைமை. அப்போ அந்த சிவன் ஒரு சிவனடியாராக மாறி போறாரு. பார்த்துக்கங்க, நள்ளிரவு போச்சு, ஒரு 12 மணிக்கிட்டன்னு வச்சுக்கோங்களேன். கொட்டு மழைங்க, பேய் மழை. எதிரில் வர்றது யாருன்னே தெரியாத அளவிற்கு, பார்வையை திரை போட்டு மறைக்கிற அளவிற்கான ஒரு மழை. கதவை தட்டுறார். யாரோ இந்த நேரத்தில் கதவை தட்டுறாங்களே, நம்ம வீட்டு கதவை. அந்த இளையான்குடி மாறன் நாயனார் கதவை திறக்கும் போது பார்த்தா ஒரு சிவனடியார் நிற்கிறார். இவருக்கு அடிவத்தில் நெருப்ப வச்ச மாதிரி இருக்கு. ஐயோ, சாப்பிட ஒன்றும் இல்லையே இந்த நேரத்தில். காலையில் வந்த சிவனடியாருக்கு போட்டுட்டாரு, மீதம் இருக்கிறத இவங்க சாப்பிட்டுட்டாங்க. 12 மணிக்கு மேலே என்னங்க இருக்கும் வீட்டுள்ள? மத்தியானம் 12 மணிக்கே சில வீடுகளில் சாப்பிட ஒன்றும் இல்லை. ராத்திரி 12 மணிக்கு என்ன இருக்கும்? ஒன்றும் இல்லை. இந்த நேரத்தில் வந்து இப்படி நிற்கிறார் இந்த சிவனடியார். பசியோடத்தானே வந்திருப்பார். மழையில் சொட்ட நனைஞ்சிட்டு வந்து நிற்கிறார். முதல்ல தலையை தவிட்டுங்க, உடம்பை தவிட்டுங்கன்னு அந்த இளையான்குடி மாறன் நாயனாருடைய மனைவியும் அவரும் உள்ளே கூப்பிட்டு உபசரணை செய்து வேறு மாற்று உடையை கொடுத்து அவரை உட்காத்த வச்ச உடனே அவர் கேட்குறார் அந்த சிவனடியார், புசிப்பதற்கு ஏதேனும் உண்டா? பசிக்கிறது, சாப்பிட ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறார். ஒன்றுமே புரியாது தெரியுமா? ஸ்தம்பிச்ச மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க. எதிர்பாராத நேரத்தில் இப்போவே வீட்டுக்கு யாராவது வந்தால் அந்த ஃபில்டரில் கூட டிகாக்ஷன் சீக்கிரம் இறங்காதுங்க. நம்ம கழுத்து இருக்கும். தோசைக்கல்லில் தோசை பெரட்டவே வராது, ஒட்டிக்கிட்டு உயிரை வாங்கும். பயப்படுவோமா மாட்டோமா? இந்த மாதிரி நடுராத்திரில் வந்து புசிப்பதற்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் என்ன செய்யுது? அவங்க மனைவி கூப்பிட்றாங்க, இந்தாங்க ஒடியாங்க, விதை நெல் விதைச்சிட்டு வந்தீங்கல்ல, பேஞ்ச மழையிலெல்லாம் மேலே வந்திருக்கும், வயலில் போய் அத்தனை நெல்லையும் அள்ளிட்டு வாங்க, அதை குத்தியாவது சோறு பண்ணி போடுறேன். ஓடுறார் அந்த மழையில். நான் தான் சொன்னேன், கண்ணுக்கு தெரியாமல் எதிர்த்தாப்பில் என்ன இருக்குன்னு தெரியாத அளவிற்கு திரை போட்ட மாதிரி இருக்கிற மழையில். ஏன் எந்த சிவனடியார் வீடு தேடி வந்தாலும் அவருக்கு உணவளிக்காமல் இருப்பதில்லை என்ற வாக்கினை வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருப்பதால் அந்த மழையில் ஓடுறார். அத்தனை நெல்லையும் மண்ணும் தண்ணியுமா சேர்ந்து அள்ளிட்டு வரார். அந்த அம்மா பாருங்க, கணவன் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் அவள் எப்படி துணை இருக்கா பார்த்தீங்களா? இந்த வேலையெல்லாம் தேவையில்லாத வேலை, வேண்டாத வேலை ஏன் இழுத்து விட்டுக்கிற சொல்லலையே. அந்த நெல்லை கழுவி குத்தி அதை சோறாக்கலான்னா விறகு இல்லை அடுப்பு பற்ற வைக்க.
மழையில் மேலே கூரை இருக்குல்ல, அதை உருவி அதை கொஞ்சம் தொடச்சி ஊதி புகையை பண்ணி என்னவோ பண்ணி அடுப்பரித்து அந்த நெல்லை சோறாக்கி சிவனடியாருக்கு போட்ட உடனே அந்த சாப்பாட்டை வைக்கிறாரு. அது ஜோதி ரூபமாக சிவன் விஸ்வரூபமாக காட்சி அளிக்கிறார். இந்த கதையை சொல்லும்போது பாட வேளையில் கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? மழை நேரத்தில் இப்படி யாராவது வந்து சாமியாலாம் மாறுவாங்களா அப்படின்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அந்த வயசுக்கு அவ்வளவுதான் புரிதல். அந்த கதை எதை சொல்கிறது? ஒரு வாக்குன்னு ஒன்று நம்ம கொடுத்துட்டோம் அடுத்தவங்களுக்கு, அல்லது இப்படித்தான் நாம் இருப்போம் என்ற நம்பிக்கையை நாம் பிறர் மனதில் விதைத்து விட்டோமே, ஆனால் ஒரு சிறிதும் அதிலிருந்து பிசகாமல் வாழ்வதுதான் கற்பு நெறி. அதுதான் கற்பெனப்படுவது சொல் திறம்பாமை. போட்டு கொடுத்தார். அந்த இளையான்குடிமாறன் நாயனாருடைய கதையை நாங்கள் துணைப்பாடத்தில் படிக்கும்பொழுது நல்ல இருள் நேரம், மழை, அவர் அந்த நெல்லை போய் வயலில் எடுக்கிறதெல்லாம் அந்த ஓவியமாக வரைஞ்சிருப்பாங்க, படமாக இருக்கும். புத்தகத்தை பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கும். திருப்பி திருப்பி அந்த கதையை படிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அவ்வளவு விழுமியங்களை உள்ளடக்கிய கதைகள் அவையெல்லாம். அப்போ தெரியாது கற்பனைப்படுவது இதுதான் அப்படின்றத அப்போ புரியலை. அது வைராக்கியம். ஏதோ ஒரு வாட்டி சொன்ன சொல்லை காப்பாற்றினா அது ஒரு குணம். இப்படித்தான் நான் இருக்கணும், இப்படி சொன்னதை செய்துதான் ஆக வேண்டும் என்று வாழ்நாள் முழுவதும் அதை ஒரு அறமாக கடைபிடித்து வாழ்வதுதான் வைராக்கியம். நம்மக்கிட்ட நிறைய வைராக்கியம் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு 3 சொல்லட்டுமா? ஒருத்தர் சொல்கிறார் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட, என்னத்தங்க வாழ்க்கையில் கொண்டு போகிறோம், ஏன் இப்படி அடிச்சுக்கிறோம், ஏன் நானானு சண்டை, சொத்து வீடு தகராறு, வாய்க்கா வரப்பு, அண்ணன் தம்பி, ரத்த பாசம்லாம் இல்லாமல் இந்த அடி அடிச்சுக்கிறோம், கடைசியில் என்னத்தங்க கொண்டு போகிறோம்? இருக்கிற வரைக்கும் வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சோவன்னு அமைதியாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சொல்கிறார். எப்போ சொல்கிறார் தெரியுமா? அவங்க ஏரியாவில் ஒருத்தர் செத்து போயிட்டார், அவரோட இறுதி யாத்திரைக்கு மயானம் வரைக்கும் நடந்து போகிறார் பார்த்தீங்களா? அப்போ சொல்கிறார், பிறருடைய சாவு நமக்கு ஒரு ஞான பாடத்தை கொடுக்கும். அப்போ போகிறாரு, அவரை மயானத்தில் வச்சு கொளுத்தியாச்சு. திருப்பி வரும்பொழுது நம்ம வண்டி பார்க்கிங் பண்ண இடத்துல வந்து எவனோ ஒருத்த முட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு ஏதோ ஒரு செய்தியை சொல்லும்போது யாரா அவன்னு சண்டைக்கு போகிறார். அவர் கொஞ்சம் முன்னாடி என்ன பேசினார்? என்னடா கொண்டு போகிறோம், ஏண்டா சண்டை அப்படின்னு பேசினோமா? அடுத்த நொடி அவர் எரிஞ்சு பாதி எரியாததுமா இருக்கும்போதே இந்த உலகம் இருக்கிற வரை நமக்கு அழிவே இல்லைன்னு ஒரு நினைப்பப்ப வந்துடுது. இதுக்கு பேர் தான் மயான வைராக்கியம்னு பேர். ஒருத்தன் செத்து போய் அவனோட சேர்ந்து மயானத்துக்கு நடந்து போகும்பொழுது முற்றும் துறந்தவனாக புத்தனை போல பேசுகிற அதே மனதும் வாயும் தான் அந்த மயானத்திலிருந்து அப்படி நடந்து வரும்போது சொன்னதுலேருந்து ஒரு யூட்டர்ன் அடிக்கும் பாருங்க வேகமாக. நமக்கெல்லாம் சாவே வராதுரா, சண்டை யாரா அது, மாறுகால் மாறுகை வாங்கினத்தான் ஓய்வேன் அப்படின்ற அளவிற்கு சண்டைக்கு நிற்கும். அது மயான வைராக்கியம். அம்மா ஒரு முதல் பிரசவத்தின் போது அம்மா குழந்தையை பிரசவித்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவா? ஐயோ இது மறுபிறவியாக இருக்கிறது, இடுப்பு எலும்பு நொறுங்கி போகிறது, இனி ஒரு பிள்ளை பேர் வேண்டாம், இந்த ஒரு பிள்ளையை வச்சு நம்ம நல்லா வளர்த்துட்டா போதும்னு பிரசவ அறையில் அம்மா ஒரு சபதம் எடுப்பா, வைராக்கியம் எடுப்பா. அந்த குழந்தை வளர்ந்து அப்படி 2 பொம்மையை போட்டு விளையாடிட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையோட விளையாடுற சத்தமே கேட்காது, பொம்மைக்கு நடுவில் தூங்கி போயிருக்கும். அந்த அம்மாவுக்கு பாவமாக இருக்கும். நம்ம காலத்துக்கு அப்புறம் இது இப்படித்தான் ஒண்டியாக நிற்குமோ, இதுக்கு கூட யாரும் இல்லைன்னா அது என்ன செய்யும் பாவம்? அண்ணன் தங்க அக்கா தம்பின்னு இருந்தால் தானே இதுக்கு ஒரு பலம். அப்படின்னு தான் 2 3 4 5ன்னு வரும். இதுதான் பிரசவ அறை வைராக்கியம். வருஷா வருஷம் பிரசவ அறைக்கு போக வேண்டியது, வருஷா வருஷம் இனிமே பிள்ளை வேண்டாம் இனிமே பிள்ளை வேண்டான்னு சொல்கிறது, இது பிரசவ அறை வைராக்கியம். விருந்து வைராக்கியம்னு ஒன்று இருக்குது. ஒருத்தர் என்ன பண்ணுவார், யார் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாலும் வஞ்சனே இல்லாமல் போய் மொய் எழுதுறாரோ இல்லையோ சாப்பிடுவார். கூப்பிட்டுருக்காங்க மதிச்சு பத்திரிக்கை கொடுத்து போகணுமா வேண்டாமா அப்படின்னு போவார், சாப்பிடுவார். அந்த சாப்பிட்டுட்டு கை கழுவுற இடத்துக்கு போகிறார் தெரியுமா, அப்போ தடுமாறுவார். கடந்து வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லாத ஒரு உருண்டை அப்படின்ற அளவுக்கு சாப்பிட்ருப்பார். வாயை திறந்தா காக்கா கொத்தி பறிக்க எடுக்கிற அளவுக்கு இங்கே வரைக்கும் சோறு. தனக்குத்தானே சொல்லிப்பார் வைராக்கியமா, இந்த பைத்தியக்காரத்தானத்தை நீ பண்ணப்படாது, இனி இந்த விருந்து இந்த உபசரிப்புன்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா போகப்படாது, அல்லது இலையில வைக்கிறதுக்கு முன்னாடி வேண்டான்னு சொல்ல பழகணும், அல்லது வச்சுவிட்டாலும் பாதியோடு சாப்பிட்டு எழுந்துக்க பழகிக்கணும். இந்த அவஸ்தையை நம்மளால் பட முடியாதுன்னு தனக்குத்தானே சபதம். கையை கழுவிட்டு இந்த வெத்தலை பாக்கு பீடா இதெல்லாம் போடுற இடம் இருக்குல்ல, பழங்கள்லாம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த இடத்துக்கு அப்படியே நவுந்து போவார். அவரை மாதிரியே நெஞ்சு வரைக்கும் சாப்பிட்டவங்க ஒரு 5-6 பேர் நின்றுட்டு இருப்பாங்க கோஷ்டியாக.
நீங்களுமா? நீங்களும் போல இருக்கு, உங்களுக்கு இது வரைக்கும் நிற்கிதா, அதை ஏங்க கேட்குறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது குறுக்க ஒருத்தர் வருவார். அப்படி தாங்க, அதுக்காக விட்டுற முடியுமா? சுடு தண்ணியில் சுக்குப்பொடியை போட்டு முழுங்கினா சரியாக விட போகுது அப்படின்னு ஒரு வைத்தியத்தை எடுத்து விடுவார். அவ்வளோதான், அதோடு அந்த வைராக்கியம் போச்சு. அடடே, அப்போ சுக்குப்பொடியை சுடு தண்ணியில் போட்டால் அப்புறம் எத்தனை விருந்துக்கு வேணா போகலாம் தெரியும். இது விருந்து வைராக்கியம், அதோட போச்சா, கையலம்புற இடத்தோடு அந்த வைராக்கியம் போச்சு. இதுதான் நம்ம கடைபிடிக்கிற வைராக்கியம். இளையான்குடிமாறன் நாயனார் கடைபிடித்த வைராக்கியம் எங்கே? மயான வைராக்கியமும் பிரசவ வைராக்கியமும் விருந்து வைராக்கியமுமாக நாம் கடைபிடிக்கிற வைராக்கியம் எங்கே? இல்லை, ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்களா? நமக்கு நாமே எடுத்துக்கொள்கிற சபதத்தையோ வாக்குறுதியவோ நம்மளால காப்பாற்றவே முடியல. அப்புறம் எப்படி நாம் அடுத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருது? எந்த அடிப்படையில் அவர்கள் மனதில் நாம் நம்பிக்கையை விதைப்பது? இந்த வாக்கு தவறாதவங்களெல்லாம் எப்படி பார்ப்பாங்களாம்? கடவுளுக்கு நிகராக பார்ப்பாங்களாம். இது ஒரு கதை, பாரதியாரை பற்றிய ஒரு சிறப்பு செய்தி. அதை சொல்லி முடிக்கிறேன். பாரதியார் தன்னுடைய புதுச்சேரி வாழ்க்கையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு பொன் முருகேச பிள்ளைன்னு ஒருத்தர் நண்பர். அந்த முருகேசம் பிள்ளை வீட்டில் தான் அவர் நிறைய நாள் இருந்திருக்கிறார் பாரதியார். முருகேசன் பிள்ளை கொஞ்சம் நாத்திகம் பேசுகிறவர். பாரதியாருடைய கடவுள் நம்பிக்கை, பராசக்தி நம்பிக்கையெல்லாம் சொல்லி கொஞ்சம் கிண்டல் பண்ணுவார், விவாதம் பண்ணுவார். பாரதியார் பாடல் எல்லாம் கொஞ்சம் ஆய்வு பண்ணுவார். ஆனால் மிக நெருங்கிய நண்பர்கள். இந்த முருகேசன் பிள்ளை பெரிய வியாபாரி. பாரதியார் புரட்சி கவி. ஆனால் அவன் வீட்டில் அடுப்பில் பூனை தான் தூங்கும் இல்லையா? நம்ம படித்தது தெரிஞ்சது தான். செல்லம்மாளுக்குத்தான் தெரியும் அந்த வேதனை. அடுப்பெரிக்க ஒரு வேளையும் அவள் பட்ட வேதனை. அந்த முருகேசன் பிள்ளையுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, பாரதியாருக்கு பார்த்தீங்கன்னா வறுமையிலும் அவருக்கு ஒரு விறப்பு உண்டு. அடுத்தவங்கள்ட்ட கை நீட்டப்படாது, எதையும் வாங்கிடக்கூடாது. ஆனால் இந்த முருகேசன் பிள்ளைக்கும் அவருடைய மனைவிக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், சும்மா இருச்சல்லம்மா, பாரதியார் இல்லாத நேரமாக கொஞ்சம் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு அவங்க வீட்டு அடுப்படியில் போய் கொஞ்சம் காய்கறி அரிசியை வச்சுட்டு வரது உண்டான். யாசகம் கை நீட்டி வாங்குவது பாவத்திலும் பாவம்னு பாரதியார் நினைப்பதனால் பாரதியாருக்கு தெரியாமலும் பாரதியார் வீட்டில் இல்லாத நேரத்தில் இந்த முருகேசன் பிள்ளையும் அவங்க மனைவியும் போய் இந்த மாதிரி உதவிகளை செய்வதுண்டு. ராஜா பகதூருங்கிறவர் முருகேசன் பிள்ளையோட மகன். அந்த காலத்திலே பாருங்க, மேற்படிப்பு படிப்பதற்காக பிரெஞ்சு நாட்டுக்கு போறார். யாரு? முருகேசன் பிள்ளையுடைய மகன் ராஜா பகதூர் அனுப்பி வைக்கிறார். உலகப்போர், முதல் போர் முடிகிற தருவாய் அது. பையன் பிரான்ஸுக்கு போனால் படிக்க ரொம்ப நாள் ஆச்சு. பையனை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் முருகேச பிள்ளைக்கு வந்துட்டுது. எப்பா, நீ உன்னை பார்க்கணும் போல இருக்கடா, நீ படிப்பை முடிச்சிட்டியா என்னன்னு கடிதாசி போட்டு எல்லாம் பண்ணப்போ, நான் வந்துடுறேன்ப்பா, படிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் வந்துடுறேன், கப்பல் ஏறி வந்துடுறேன்னு சொல்கிறான். முருகேசன் பிள்ளைக்கு சந்தோஷம் தாங்கவே இல்லை. உடனே ஒரு செய்தி கொஞ்ச நாளைக்கெல்லாம் வருது. இந்த முதல் உலகப்போர் முடிவடைகிற தருவாயில் எதிரினர்கள்லாம் போட்ட குண்டில் அந்த ராஜா பகதூர் வர கப்பலில் குண்டு போய் இந்த கப்பல் உடஞ்சி நடுக்கடலில் விழுந்துட்டுது. கப்பல் நடுக்கடலில் விழுந்தா அப்புறம் எப்படிங்க ராஜா பகதூர் வர முடியும்? இந்த செய்தி முருகேசன் பிள்ளை காதுக்கு போகுது. புலம்புறார், அழறார், அரற்றுகிறார். தன் சுயநினைவை இழந்து படுத்த படுக்கையாய் படுக்கையில் விழுந்துட்டார். நோய்வாய்ப்பட்டுட்டார். அன்ன ஆகாரமே கிடையாது, எலும்பும் தோலுமாக இருக்கார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாரும் போய் தேத்துறாங்க. ஒன்றும் ஆயிடாது முருகேசன் பிள்ளை, நீங்கள் உங்களை தைரியமாக வச்சுக்கோங்க, உங்கள் பையன் வந்துடும். இல்லை, என்னை தேற்றாதீர்கள், யாரும் இப்படிலாம் சொல்லாதீங்க. முருகேசன் பிள்ளைக்கிட்டேருந்தே கடிதாசி வந்த மாதிரிலாம் பொய்யாலாம் எழுதி கொடுக்குறாங்க அவர்கிட்ட. இந்த பாருங்க, உங்கள் பையன் வந்துடுறேன்னு சொல்கிறான் பாருங்கன்னு. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ராஜா பகதூர் மாதிரியே வேஷம் போட்டு ஒருத்தர் வந்திருக்கார். நான் வந்துட்டேன்னு காமிக்கிறார். நம்ப மாட்டேன், எல்லாரும் என்கிட்ட பொய் சொல்லாதீங்க. ராஜா பகதூர் கடிதத்தை எழுதின மாதிரியே காமிக்கிறாங்க, ராஜா பகதூர் மாதிரியே வேஷம் போட்டு காமிக்கிறாங்க. அவர் நம்பலை. அந்த இடத்திலும் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என் பையனுக்கு ஒன்றும் ஆகாது, என் பையன் உயிரோடு வந்துடுவாருன்னு பாரதியாரை விட்டு சொல்லுங்கள், நான் நம்புகிறேன்னு சொன்னார். ஏன்? பாரதியார் பொய் சொல்ல மாட்டார், நேர்மையானவர், சொன்ன வாக்கை நிறைவேற்றக்கூடியவர். அதனால் அவர் அந்த முருகேசன் பிள்ளைக்கு அது தெரியும், பாரதியாரை பற்றியது. நேர்மையானவர், சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய பாரதியார் சொல்லட்டும், என் பையன் ராஜா பகதூருக்கு ஒன்றும் ஆகாத, அவன் வந்துடுவான்னு சொல்லட்டும், நான் நம்புறேன்னு சொன்னார். போ, ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் ஒன்றா சேர்ந்து, எப்பா பாரதி கொஞ்சம் சொல்லப்பா,
அவர் உடனே பராசக்தி இதென்ன எனக்கு வந்து சோதனை, பொய்யே சொல்லாதவனை போய் இப்போ பொய் சொல்கிறாங்க, ஆனால் இது ஒரு உயிரை காப்பாற்றக்கூடும் என்பதனால் இந்த பொய்யை நான் சொல்லலாம், அதில் ஒன்றும் தவறில்லை. பொய் சொல்லாத முதல் பொய் சொல்லும்போது நாக்கு தடுமாறும் தெரியுமா, மனசாட்சி இடம் கொடுக்கல. ஆனால் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு இல்லையா, அவரை பார்த்த உடனே அந்த முருகேசன் பிள்ளைக்காக அது நம்ம பொய் சொன்னால் என்ன அப்படின்னு தோணி கிட்ட போகிறார். பிள்ளைவாள் கவலைப்படாதீங்க, கப்பலே நடுக்கடலில் உடைந்து விழுந்தாலும் அந்த பராசக்தி அருளால் ராஜா பகதூருக்கு ஒன்றும் ஆகாதுன்னு விட்டார். அவ்வளோதான், நான் சொல்கிறேன் அப்படின்னு கூட வாக்கு கொடுக்கல. போட்டார், தூக்கி அத்தனை பொறுப்பையும் யார் மேலே? பராசக்தியின் மேல் போட்டார். கடவுளே இந்த பராசக்தி உங்களை காப்பாற்றுவா, கப்பலே உடைந்து நடுக்கடலில் விழுந்தாலும் பராசக்தி அருளால் ராஜா பகதூர் உயிரோடு திரும்பி வருவார், நீங்கள் கவலைப்படாதீங்க பிள்ளைவாள்னு சொல்கிறார். நம்பிக்கையாக இருக்கு. ஆனால் இவ்வளவு நாள் சோறு தண்ணி இல்லாமல் இருந்ததுனால 2 நாளில் ராஜா பகதூர் வரத்துக்கு முன்னாடியே முருகேசன் பிள்ளை செத்து போயிடுறார். ஆனால் ராஜா பகதூர் வரார். அந்த கப்பல் உடைந்தாலுமே அங்கே யாரோ நீச்சல் அடிக்க தெரிந்தவர்கள் ஆழ்கடல் வரைக்கும் வந்து எங்களெல்லாம் காப்பாற்றியவர்களில் உயிர் பிழைத்தவன் நான் என்று வந்ததாக ஒரு தகவல். இது எதை சொல்கிறது? பராசக்தியின் அருளால் அது நடந்தது என்று பாதி சொன்னாலும் சத்திய நெறி தவறாதவரின் வாயிலிருந்து வந்த வார்த்தையினால் அவர் சொன்ன சொல் பலித்தது. இதுதான் சொன்ன வாக்கை நிறைவேற்றுபவர்கள் கடவுளுக்கு சமமாக பார்க்கப்படுவது. இதுதான் கற்பெனப்படுவது சொல் திறம்பாமை. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த சிறப்புரை இந்த புத்தக கண்காட்சியில் எதையோ கொண்டு உங்களுக்கு சேர்க்கணும், நீங்கள் எதையாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் 6 மணிக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு யாருக்காவது ஃபோன் பண்ணிங்கன்னா தயவு செய்து 6 மணிக்கு மறக்காமல் கூப்பிடுங்க. தோ வந்துடுறேன் 5 நிமிஷத்துலன்னு யார்கிட்டயா சொன்னீங்கன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே போய் சேருங்க. ஏதாவது ஒரு வாக்கை நீங்கள் கொடுப்பீர்களே ஆனால் அதை உங்களால் நிறைவேற்ற முடியும் என்ற உத்தரவாதம் இருக்கும் பட்சத்தில் அந்த வாக்கினை கொடுங்கள். இல்லையேல் வாய் மூடி பேசாமல் இருந்து விடுங்கள். அதுதான் நாம் பிறருக்கு செய்யக்கூடிய ஆகச்சிறந்த நன்மை. அதுதான் மாணவர்களோ பிள்ளைகளோ எங்கிருந்தாவது கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவின் மனதில் நம்பிக்கையை சும்மா போகிற போக்கில் அப்படியே முள்ளு செடி விதையை தூவுற மாதிரி தூவக்கூடாது. என்ன வாக்கினை உங்கள் பெற்றோரிடம் கொடுக்கிறீர்களோ அந்த வாக்கினை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி செல்லுங்க. அந்த மாதிரி வாழ கற்றுக்கும். இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் நம்பிக்கை கொடுத்து அதை பாதியில் நிறுத்தக்கூடாது. உறவுகளுக்கு மத்தியில் கொடுக்கிற வாக்காக இருந்தாலும் சரி, நண்பர்களுக்கு மத்தியில் கொடுக்கிற வாக்காக இருந்தாலும் சரி, சிறியவர்கள் பெரியவர்களுக்கு கொடுக்கிற நம்பிக்கையும் வாக்கும், பெரியவர்கள் சிறியவர்களிடம் கொடுக்கிற நம்பிக்கையும் வாக்கும் எதுவாக இருந்தாலும் அந்த வாக்குப்படி நம்மால் 100% நடக்க முடியும் என்கிற உத்தரவாதம் இருக்கும் பட்சத்தில், அந்த வாக்கினை நிறைவேற்றவல்ல எல்லா சூழலும் எனக்கு இருக்கிறது என்கிற உத்தரவாதம் இருக்கும் பட்சத்தில் அந்த வாக்கினை கொடுங்கள். இன்னிலேருந்து ஒரு பாடமாக எடுத்துப்போமே. 3/4 மணி நேரம் பேசுங்கன்னு சொன்னால் சில பேர் 4 மணி நேரம் பேசுவான். போச்சு வாக்கு. 1/4 மணியில் வந்துடுறேன், 1/2 மணி கழிச்சு வருவோம். அதனால் எந்த விஷயம், அது கொசு மாதிரி சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, மலை போன்ற பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவது என்பதுதான் கற்பு நெறியிலிருந்து வழுவாத நிலைமை. கற்பு நெறி தவறாத தன்மை என்பது கற்பெனப்படுவது சொல் திறம்பாமை அப்படின்ற ஒரு வாக்கியத்தை சொல்லி நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள். வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.